தமிழ்நாட்டை சேர்ந்த முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் நீட் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்வை தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 20,000க்கும் அதிகமான மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த நிலையில் 25% மேற்பட்ட தமிழக மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரையை தேர்வு செய்த பல மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக பெண்கள் அவங்களாம் வேறு ஸ்டேட்டுக்கு இங்கேருந்து ஆந்திராவில் சென்டர் போடுறாங்க, கடப்பா அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அவங்களோட கோயம்புத்தூரில் இருக்கவங்களை தூக்கி கடப்பாவில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே போய் எப்படி அவங்களால போய் அதை அக்னாலேஜ் பண்ண முடியும், எங்கே போய் தங்குவாங்க, எப்படி ஒரு சேஃப்டி இருக்கும். ஸோ நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ 3 இம்பார்ட்டன்ட் சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சீட் லாக் பண்ணுறேன், 3 சிட்டி எனக்கு கொடுக்குறீங்க. மதுரை, அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போடுறேன், அப்புறம் சென்னை போடுறேன். இந்த 3 சிட்டி எனக்கு தரல, ஓகே. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ளார வேறு இடத்துல எனக்கு தரலாம்ல. அது கூட கொடுக்காம என்னை தூக்கி நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போடுவீங்க, வேறு இடத்துல அங்கே இருக்கிற இதில் தான் போடுவீங்க அப்படின்றது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. தொலைதூர பயணம், தங்குமிடம் கிடைப்பதில் ஏற்படும் சிரமம் உள்ளிட்ட காரணங்களாக மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதோடு தேர்வையும் சரியாக எழுத முடியாத சூழல் ஏற்படும் என மருத்துவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆந்திராவில் சென்று அங்குள்ள மையங்களில் தேர்வு எழுதக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதன் காரணமாக பெண் மருத்துவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள். உடனடியாக அவர்கள் டிக்கெட் கிடைக்காது, அதே போல ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது, அங்கே தங்குவதற்கு வசதி கிடைக்காது. பெண் மருத்துவர் சொன்னால் துணைக்கு வேற ஆள் செல்ல வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மிகுந்த சிரமங்கள் உள்ளாவார்கள். நுழைவுத் தேர்வு நடப்பதற்கு முன்பாக மன உளைச்சலுக்கும் உடல் உளைச்சலுக்கும் உள்ளாவது என்பது அந்த நுழைவுத் தேர்வை எழுதுகின்ற அளவில் மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் உருவாக்கும். நுழைவுத் தேர்வை அவர் சரியாக எழுத முடியாத சூழலை உருவாக்கும். இது மிகுந்த வருத்தத்தை வேதனையளிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. எனவே தேசிய மருத்துவ ஆணையம் இந்த பிரச்சனை தலையிட வேண்டும். தேசிய தேர்வு முகமை போதிய மையங்களை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் தேர்வு மையங்களை ஏற்படுத்தி போட்டித் தேர்வுகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வரும் நிலையில் மாநில அரசு துணையோடு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்க தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.